எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு தான் ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். காலையில் வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை காலையில் வந்து டிஃபன் வேணாம் அத்தை, மதியம் மட்டும் லஞ்சுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதனால் சரி நம்ம வீட்டில் கொஞ்சம் கருணக்கிழங்கு இருந்தது. ஏன்னா மாப்பிள்ளைக்கு வந்து புளிக்குழம்பு, நான் வைக்கிற கருணக்கிழங்கு, காரக்குழம்பு, புளிக்குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்கு. அதனால் சரின்னு வந்து 1/2 கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு, இதில் வந்து ஒரு 300 கிராம் வந்து நான் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் வந்து புளிக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து கருணக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்கு, பொரியலுக்கா குழம்புக்கா? வறுவல், ட்ரையாக வறுவல். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். இந்த கருணக்கிழங்கு வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 பாகத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வறுவலுக்கு வந்து கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து புளி குழம்புக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் நல்லா கலர் மாதிரி வரணும். வெந்தயம் அதே மாதிரி நல்லா கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வரணும். நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து காய் வந்துடுச்சா பார்க்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் பாதி அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயமும் 1 தக்காளி பெருசாக, ரெண்டுமே பெருசாக இருந்ததுனால 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் பக்கத்தில் இருக்குது. எது நான் மறந்துட்டேன்னா அதை சொல்கிறதுக்கு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோவில் வந்து 300 கிராம் வந்து வறுவலுக்கும், ஒரு 200 கிராம் வந்து புளிக்குழம்புக்கும் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து வறுவலுக்கும் வந்து வெந்துடுச்சு. ஒரு 90% வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். மசாலாலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கரைச்சி வடிகட்டிக்கலாம். இந்த கருணக்கிழங்கு புளி குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படின்றதுனால குக்கரில் வச்சுட்டேன். திட்டாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும் கருணக்கிழங்கு வேகிறதுக்குன்றதுனால குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வச்சுட்டா டக்குன்னு ஆகிடும் அப்படின்றதுனால. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த கருணக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து போட்டுக்கும். 2 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த கருணக்கிழங்கு. அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த வறுவல் வந்து. பாருங்கள், எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே வந்து காய் வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே வந்து காய் வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி, அதாவது இந்த சேனக்கிழங்கு வந்து மொறுமொறுன்னு வரணும், கலர் மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெறும் காயே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து போன வீடியோவில் உருளைக்கிழங்கு போட்டுருந்தோம், அதே மாதிரி தான் இது. வெறும் மசால் மட்டும் போட்டு செய்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் மசால் மட்டும்தான்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பண்ணால் தான் அந்த எண்ணெய்லாம் ட்ரை இழுத்து அந்த காரம்லாம் பிடிக்கும். நல்லா முறுமுறுப்பாக மேலே. ஆமாம், நல்லா ஒரு கலராக பாருங்கள். சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு குக்கரில் வச்ச குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். இதுவும் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்காவது குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க வச்சா நல்லா சூப்பராக திக்காகிடும். நல்லா ஒரு புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். புளிக்குழம்பு வந்து நல்லா கொதித்து சூப்பராக திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கருணக்கிழங்கு வறுவல் புளிக்குழம்பு ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். கருணக்கிழங்கு வறுவலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து, ஏன்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு அதுலேருந்து நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதிகமாக ஊற்றுனதுனால அது வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் எண்ணெய் ஊற்றும் போது அவ்வளோ எண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் வந்து அவ்வளோ எண்ணெயாம்மா வறுவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். வறுக்கும் போது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்தா அந்த கருணக்கிழங்கு வந்து ஒட்டிக்கும். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு முட்டை குழம்புக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இல்லை, அதனால தான் சும்மா ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்பா இப்போ தான் வாங்க போய்க்கிறாரு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி கம்மியாக சேர்த்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன். எல்லாத்துக்கும் ஒரே மசாலாடா அதானே. மிளகாத்தூள், அந்த மஞ்சள் தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். ஆனால் ஒரே மசாலா தான் போடுறோம். ஆனால் வேறு விதமாக மாறுதா தான் வித்தியாசம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் வந்து போட போகிறோம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். சும்மா ஒரு 2 துண்டு தான், அதிகமாக வந்து சேர்க்கலை. ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்துக்கலாம். கசகசா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதை தான் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம தண்ணி வந்து எவ்வளோ சேர்த்தோம் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். போன முறை வந்து நான் அப்படியே ஊற்றினேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கூட பண்ணியிருந்தீங்க, முட்டை கெட்டுட்டா என்னம்மா பண்ண முடியும்னு. அதனால தான் நான் வந்து சரி, நம்ம அவங்க சொன்னதை கரெக்டு தான், முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டா நல்லது. இல்லை அதில் ஊற்றின பேர் இப்போ எல்லா குழம்புமே வேஸ்ட் ஆகிடலாம். முட்டை வந்து அவங்களே வரது கடைக்கு 4-5 நாள் ஆகும். நம்மளும் வீட்டில் ஒரு 4-5 நாள் இருப்போம், வச்சுன்னு இருப்போம் வாங்கின்னு வந்து. அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் முட்டை. நம்ம வந்து ஆபாயிலுக்கு கூட இந்த மாதிரி உடைக்க மாட்டோமா, உடச்சி ஊற்றின அப்படியே ஊற்றினா ஆபாயில் சூப்பராக இருக்கும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்புடா. அதனால் இன்னொரு மாதிரி மெத்தட் இருக்குமா, அந்த மாதிரி செய்யலாமா? நீ செஞ்சு கொடு. ஃபுல் பாயில் போட்டு கொச்சியில் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஊற்றிட்டு உடனே கலக்கக்கூடாது. மூடி போட்டு மூடிட்டு கம்மியாக ஸ்டவ் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து பாதியிலே விட்டுட்டோம். அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆம்லேட் சாப்பிடுவேன், இந்த மாதிரி குழம்பு, முட்டை பொரியல், அதெல்லாம் குழம்பு எல்லாம் நிறையா சாப்பிடுவேன். முட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆபாயில் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இப்போது ஒரு 3 மாதம் இருக்குமா இவன் கொடுப்பான் ஃபஸ்ட்டு. அது என்ன ஆகும், நம்ம சைட்லெல்லாம் புட்டு சாப்பிட்ணுமா, அப்புறம் வந்து ஆபாயில் அப்புறம் அந்த ஓரத்துலலாம் சாப்பிட்டு சுற்றி வந்து வாயில் அப்படியே அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவான். 2-3 முறை அதை உடஞ்சி போய் ஒரே வாசனை, வாய் கை எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இப்போல்லாம்
ஒரு ஆப்பாயில் அவங்க கொடுத்தா நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா காப்பி எனக்கு 2 வேணும்டா அப்படின்னு. இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. நல்லா விரும்பி சாப்பிட்றேன். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஆளுக்கு ஒன்று முழுசாக கிடைக்கும். போட்டி போட்டு சாப்பிடக்கூடாது, பிரித்து சாப்பிடணும். ஏமா அப்போ கூட ஒன்று பாரு உடஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து மசாலா வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுவும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்ல, அதுக்குள்ளே வந்து வெந்துடும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். நான் இதுவே நிறையா ஊற்றாதுன்னுவாங்க எங்கள் வீட்டில். இந்த தேங்காய் மசாலாலாம் அரைச்சி ஊற்றினோன்னே அலர்ஜி உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி. அதுக்குள்ளே கொஞ்சம் பொடியாக கொத்தமல்லி நறுக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டா ரெடி ஆகிடுச்சு. உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுக்கிறோன்னு பார்க்கலாம். என்னென்ன செஞ்சுன்னு வீடியோலேயே போட்டுடுறோம், அப்புறம் செஞ்சுக்கிறோம். சுட சுட சாப்பாடு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, சேனக்கிழங்கு வறுவல். மாப்பிள்ளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ஒரு சமையல் முடித்தாச்சு. இன்றைக்கி பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரே குழம்பு செய்யாமல், நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்கிறேன். ஒரு குழம்புல வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவோம். அதே ஒரு 2 குழம்பு வித்தியாசமாக இருந்தால், இது கூட இன்னும் ரசம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 விதமாக 3 விதமாக அப்படி செஞ்சுக்கும் போது நம்ம இவ்வளோ சாப்பிட்றாங்க, இன்னும் கொஞ்சம் பொடி அதிகமாக சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு, சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, சேனக்கிழங்கு வறுவல், வெள்ளை சாதம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.